ஹலோ கைஸ், நான் உங்கள் எங்கள் தாத்தா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்டாலின் சாரை பார்க்க வந்துக்கிறோம், சிஎம் சாரை பார்க்க வந்துக்கிறோம். அவர் உங்கள்கிட்ட எதை சொல்லணுமா? அவர் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களாமே அப்படின்னு சொல்லிக்கிறாப்புல. அவர் சொன்னால் அவரோட அமைச்சரும் கேட்க மாட்டாங்க, அரசூழியெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் கேட்டுருவீங்களோ? ஓ, திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லுவாப்புல. கேட்க போறீங்களான்னு நான் குத்துறாண்டா ஓட்ட டிவி கேட்குன்னு ஒத்த போறீங்க. எனக்கு ஒரு சிரிப்பு தாங்க முடியாத வீடியோ பார்த்ததுலேருந்து. திமுக எம்மாம் பெரிய கட்சியாது 75 வருஷமா என்னதான் நம்மளோட ஃபைட்டராக இருந்தாலும் ஆப்போனண்டாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு புகழை நம்ம மறைக்கக்கூடாது. 75 வருஷம் கட்சி, 2 சின்ன பிள்ளைங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க, 6வது ஒருத்தர் 2வது படிக்கிறான். ஹலோ கைஸ், நான் உங்கள் தேவான்ட்டு சிஎம் சாரோட பேசிட்டு இருக்காங்க. அவனு கேட்குறான், அவன் சொல்கிறான், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், ரெக்கமெண்டேஷன் நம்ம தேவா. இதே தமிழகத்தில் அரசு பள்ளிக்கூடங்களை படிக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் சயின்டிஸ்டாக போகிறாங்க, எவ்வளோ அறிவில் சிறந்து வழங்குறாங்க. அவங்கள கொண்டாந்து அவங்க ஃபேமிலியை கொண்டாந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூட எனக்கு சிறப்பாக இருந்திருக்கும். ரீல்ஸ் பண்ணுற பசங்களை கொண்டாந்து டிவிக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க, மூவிக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க. பார்த்திபன் சார் கூட பண்ணார். பாப்ப நம்ம பார்த்திபன் சார் இருக்கார்ல, நியூ ஆடட் பர்சன் டிஎம்கேல, அவர் கூட பண்ணியிருந்தார். இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் ஐயா பண்ணிக்கிறாரு. இது எங்கே போய் முடிய போகுதுங்கிறத இன்னும் கூடிய பெரிய இன்னும் நிறைய கூத்து இருக்கா பாஸ். இவர் என்ன ஜிபி முத்து அழைச்சிட்டு போயிட்டு, ரவுடி பேபி சூர்யா அழைச்சிட்டு போயிட்டுலாம் நீங்கள் ரீல்ஸ் பண்ண போகிறா ஸ்டாலின் எல்லாம் பார்க்க போறீங்க. கண்கள்லாம் காட்சி காத்திருக்குதே. அது போக அதிபயங்கரமான நியூஸ் நேத்தி பரவிட்டு இருந்துச்சு. தாவேக்கா என்டிஏ கூட்டணியில் சேர போதுங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா மீடியாவே லைவ்ல போகிறோம். தாவேக்கா மாவட்ட செயலாளர்களை பூசியானந்த் சந்தித்துக் கொள்கிறார். தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு டெல்லி போகிறார் அப்படின்னு எல்லாம் பயந்துட்டாங்க. ஏன்னாட்டா மற்ற நாள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க, இவங்க வந்து மீடியாவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. யார் இந்த கல்பிரிட்ஸ், யார் பண்ணியிருப்பான்னு பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க. அந்த கல்பிரிட்ஸ் வேறு யாரும் கிடையாது, விஜய் தான். நேற்றுக்கு இந்த நியூஸ் எங்கே பரவணுச்சுன்னா டிவி கேல தான் பரவி இருக்கு. நேற்று நைட்டு 12 மணி வரைக்கும் அறிவாலயத்தில் மிகப்பெரிய மீட்டிங் நடந்ததாக கேள்விகள் நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கு பெரிய டென்ஷன், யாராவது பரப்பி விட்டுருப்பா அந்த மேட்ரை, அவரு பரப்புறது நம்ம தான் பரப்புகிறோம், நம்மளெல்லாமல் எவன் பரப்பனான்னு பார்க்கும்போது இந்த நியூஸு விஜய் சைடில் தான் பரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதற்கு பிறகு இன்னும் பல கூத்துகள், அதாவது தாவேக்காவுக்கு சார்பான களம் அமைந்து கொண்டிருக்கிறது. தாவேக்கா தோழர்களை களம் முன்னாடியெல்லாம் நம்ம கையில் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதை நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்லலைன்னா நீங்கள் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவீங்கிறதுனால இந்த மேட்டரை உங்கள்கிட்ட மறைச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் களம் தற்போது திரும்பி இருக்கிறது, அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 3 இல்லை 4 நாளுக்குள்ளே, மேக்ஸிமம் 2 or 3 days அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேர்தல் அறிவிச்சுவாங்க, எந்த டேட் அறிவிச்சுவாங்க, அது பிறகு களம் மாற ஆரம்பிக்கும். அதற்குள்ளே இன்னொரு விஷயம் நடக்க போகுதுன்னா, சிபிஐலேருந்து அந்த கரூர் விஷயத்துக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு ஒன்று கிடைக்க போகுது. ஷார்ட் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு பிறகு, ஷார்ட் ஷீட் ஃபைல் பண்ணி என்ன நிலவரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளை விட விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவ் ஒன்று வச்சிருக்கிறார். அது வரட்டும், ஷார்ட் ஷீட்டு கையில் வரட்டும். அந்த ஷார்ட் ஷீட்டை கையில் எடுத்துக்கிட்டு தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க போக போகிறார். சொல்ல போனால் அதே கரூரில் வேலுசாமிபுரத்திலேருந்து தன்னுடைய பரப்புரை தொடங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எந்த விஜயை நீங்கள் கரூர்லேருந்து பயந்து ஓடணும், எந்த விஜயை நீங்கள் கோழை அந்த மக்களை துள்ளத்தடிக்க கொண்டுட்டு பயந்து ஓடிட்டான்னு சொன்னீங்களே, அதே வேலுசாமிபுரத்திலேருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் சத்தியமாக நடக்கும். அந்த ஷார்ட் ஷீட்டு கையில் வரும், அதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடா 41 குடும்பத்தையும் விஜய் அவர்கள் சந்திப்பார். அதிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துடைய எழுச்சி தொடங்கும். திமுகவுடைய இந்த ராபின்சன் பூங்காவில் தொடங்குச்சுல திமுக 1949, அதற்கு முடிவுரை எங்க கட்டப்பட போகிறதுனா கரூர்ல கட்ட போறோம். தாவேக்கா தோழர்களே, தாவேக்கா தொண்டர்களே, விர்ச்சுவல் வாரியர்ஸ்களே, இன்னைக்கு நம்ம அரசியல் களத்துல தனித்து விடப்பட்டிருக்கிறோமா அப்படின்னா அதான் உண்மை. நம்மளை நம்பி யாரும் வரல, அதை ஒத்துக்கணும். ஆனா நம்ம அதிபயங்கர வலுவோட இருக்கிறோம். போனது போச்சு, களத்துல நம்ம நிக்கிறோம். கையில வாளேந்தி போர் புரிவதற்கு நீங்க புறப்பட தயாரா இருங்க. எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதுபோக இவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணணும் தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நாகரிகமான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாம் நாகரிகமான முறையில் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாவேக்கா தலைவரின் விஜய் அவர்கள் நேற்றுக்கு என்டிஏ கூட்டணியில் தாவேக்கா போகுது அப்படி அக்யூரேட்டாக போட்டாங்க டிவியில் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
அந்த புரளியை விஜய் அவர்கள் தான் கிளப்பி விட்டார். டிவி கேஸில் தான் கிளப்பி விட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம்ல, எதுக்கு அவர் கிளப்பி விட்டுக்கிறாப்புல உங்களுக்கே தோணலாம். விஜய் இதுக்கு தான் கிளப்பணுங்க, அவங்க தானே கிளப்பி விடுவாங்க அப்படின்னு. உண்மையிலேயே இந்த அரசியல் காலத்தை விஜய் அவர்கள் தாம் பக்கத்திலே சுழ விட்டுட்டு இருக்கார். அவர் தெரிஞ்சு பண்ணுறாரோ தெரியாமல் பண்ணுறாரோ ஏதோ நல்ல விஷுவலான ஒரு பிளான் வச்சிருக்கிறார். ஒட்டுமொத்த அரசியல் களமும் ஒட்டுமொத்த மீடியாவும் என்னை பற்றி தான் பேசணும் அப்படின்னு அதில் குறிக்கோளாக இருக்கார். சொல்லப்போனால் இந்த கரூர் சம்பேல ஒரு மாத காலமாக மொத்தமாக தாவேக முடங்கி இறந்துச்சா, ஒட்டுமொத்த மீடியா யாரை பற்றி பேசிட்டு இருந்தாங்க ஒரு மாதம். விஜய் போய் அங்கே மக்களை அந்த பல்லாவரத்தில் வந்து சந்திக்கிற வரைக்கும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அது விஜய்க்கு உள்ள அது ஒரு கெப்பாசிட்டி, அதை அவர் நல்லா யூஸ் பண்ணிக்கிறார் அப்படின்னு. தற்போது விஜய் அவர்கள் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளையே பியூர் மைண்டாக ஒரு பொலிட்டிக்கல் பண்ணுறதுனா விஜய் தான்யா. அதாவது பெண் மீடியா ஆண் மீடியான்னு பெரிய மீடியா வச்சுட்டு இவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அவங்களால நரேட்டிவை செட் பண்ண முடியல. இந்த விர்ச்சுவல் வாரிசு போட்டு வாரிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கல, அவங்களால செட் பண்ண முடியல. பெரிய மாஃபியா டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. விஜய் அவர்கள்ட்ட ஒரு சின்ன டீம் இருக்குது, அது ஒரிஜினா மற்றவங்களுடைய கொஞ்சம் அரசியல் அறிவு வாய்ந்த நபர்கள், அதுபோக ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார். விஜய் அவர்கள் இந்த பொருளை ஏன் கைப்படணும், திமுகவை இப்போ ஒரு பயம் காட்டும். நேற்றுக்கு இந்த மேட்ரு சொன்னதுலேருந்து ஒட்டுமொத்த தமிழக காலமும் ஆடி போனதை நீங்கள் பார்த்தீங்க. சொல்லப்போனால் நமக்கெல்லாம் ஏண்டாங்க போகிறீங்க அப்படின்னு ஒரு மாதிரியான இருந்துச்சு. ஏன் விஜய் நான் எங்கே ஏன் போகிறாப்புல, உண்மையாக இருக்குமோ, அவர் போக மாட்டாருன்னு பல கருத்துக்கள் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் திமுகவுக்கு மனசை விட்டானுங்க. ஏட்டா நியூஸ் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு, 48 தொகுதி 60 தொகுதி சொல்லியிருக்காங்க, 64 தொகுதி அப்படின்லாம் சொல்லவும் ஆகா போப்பாரன் பயந்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் என்ஏவில் விஜய் மட்டும் சேரட்டுமே, 225 to எவோ 225 சீட்டுக்கு மேலே அடிப்பாங்க. கண்டிப்பாக நடக்க போகும் உண்மை, கண்டிப்பாக விஜய் போனால் அது நடக்கும். ஆனால் அதை விஜய் விரும்பலை. அப்படிப்பட்ட சக்தி கூட நான் சேர விரும்பலைங்கிறதுல விஜய் தீர்க்கமான ஒரு முடிவு இருக்கிறார். தற்போது திமுகவுக்கு என்ன பயம் வந்துருந்தா நேற்றுக்கு, ஆகா கண்டிப்பாக போக போகிறார் ஏன்டா சோர்ஸ் மூலமாக அப்படி சொல்ல வச்சுட்டாங்க. அதுலேருந்து நேற்றுக்கு வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க, கண்டிப்பாக போகிறார் பொறுக்கு அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம எப்படி தோற்று போடுங்கிற மாதிரி மனநிலையில் மாறிட்டாங்க. மாறவுமே அதுக்கு தான் தேடி கண்டுபிடிச்சி அது பொய்ங்கிற நியூஸை கண்டுபிடிச்சாங்களேன். இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது விசிகா, அதாவது சிபிஎம் சிபிஐ 3 பேருக்குமே கட்சி பேரம் இன்னும் முடியலை. இன்றைக்கி வந்து வெளில வந்து சொல்கிறாப்புல சிபிஎம் பாண்டியன் நினைக்கிறேன் வீரபாண்டியன் அவர்கள் வந்து சொன்னார். அதுக்கு பிறகு சண்முகம் ஐயாவும் சொல்கிறாரு, திமுக எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான தொகுதியை கொடுத்துருங்க, அதில் எங்களுக்கு உடன்பாடே கிடையாதுங்க. காங்கிரஸுக்கு இவ்வளோ தொகுதி கொடுத்துருக்கு, இப்போ வந்து புதுசாக தேமுதிகவுக்கு நிறைய தொகுதிகள் கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்குறது எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது, எங்களால் ஜீர்ணிக்க முடியுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு திமுக எல்லாரையும் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு தான் காங்கிரஸே முடிச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் ஏமாத்துறோம், எல்லாரையும் பேசி முடிச்சாச்சு. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒருவேளை விஜய் பக்கம் வந்துருவாரோ அப்படின்ற மனநிலையை உண்டாக்குறாங்க. நேற்று முழுக்க பெண் மீடியா தான் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா விசிகா இந்த சிபிஎம் சிபிஎல்லாம் விஜய் பக்கம் போகுது அப்படின்னு. ஏன்னு கேட்டால் விஜய் அதை நம்பிக்கிட்டு ஆகா அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்ம அங்கே போக தேவையில்லைன்னு அவர் நினச்சிட்டு அங்கேயே இருப்பார், தனியாகவே இருப்பார், அவர் பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது, பிஜேபி பக்கம் போக மாதிரி தான் நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாங்கிற ஒரு மனநிலையில் திமுக இருக்குது. அதற்காக தற்போது இந்த 3 குரூப் இருக்காங்கல்ல, இந்த சிபிஎம் சிபிஐ விசிகா 3 பேரையும் இறக்கி விட்டுருக்காங்க களத்தில். நீ இப்படியே சொல்லிக்கிட்டே இரு, கடைசி விஜய் நம்பிக்கிட்டே இருக்கட்டும், அதுக்கு பிறகு கடைசியில் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்னும் திமுக போய் நீ விஜயோடய போய் சேரு அப்படிங்கிற மனநிலையும் இருப்பாங்க. ஏன்னாட்டா அந்த மனுஷன் அங்கங்கே போய் சேர்ந்துட்டா பிரச்சனை ஆகிடும். நீங்கள் 3 பேரும் விஜய் கூட போயிடுங்க, மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி உண்டாக்குறதுக்கு அவர் பிளான் பண்ணார். விஜய்க்கு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எவனும் என் கூட இல்லை, இந்த டைம் பார்த்து நான் உடச்சி செதற அடிச்சிடுறேன், உன் கூட்டிலேருந்து 4 பேரை நீ எப்படி அனுப்பி விட்ருவேன், எனக்காக விஜய் அந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிறத நீ அனுப்பி விட்ருவேன். அதை செயல்முறைப்படுத்துகிறார். அதன் செயல்பாடு இன்றைக்கி காலையில் தெரிஞ்சிச்சு. விஜய் அவர்கள் நேற்று பரப்பின புரளிக்கு அதன் விளைவாக இன்றைக்கி காலையில் என்ன நடந்துச்சுன்னா, சிபிஎம்மும் சிபிஐயும் வெளில வந்து பேட்டி கொடுக்குறாங்க, எனக்கு இந்த திமுக கூட்டணியில் வந்து எனக்கு கம்மியான தொகுதி கொடுக்குறாங்க, இதில் எனக்கு உடன்பாடே கிடையாது, இது பேச்சுவார்த்தைலாம் இப்போ முடியாது அப்படின்றாங்க. திமுக இன்னும் ஒரு ஓரிரு நாட்களில் இல்லைன்னா ஒரு வாரத்துக்குள்ளே சிபிஐ சிபிஎம் பிசிகாவை நீங்கள் விஜய் பக்கம் போங்கன்னு சொல்லி அனுப்புறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. விஜய் நேற்று ஏன் இந்த அடி அடித்தான்னு தெரியுதா, இன்றைக்கி பூனைக்குட்டி வெளில வந்துட்டா, இது பெரிய பிளான். அவர் நல்ல பொலிட்டிக்கல் தெரிஞ்ச மனுஷையா, நல்லா பூந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதுபோக இந்த தாவேகாவை வெற்றி பெற செய்ய போகிறது யார் என்ற கேள்வி அதிகம் இருக்கு. எந்த ட்ரிகர் பாயிண்டில் வெற்றி அடைவார்? விர்ச்சுவல் வாரியர்ஸா இல்லை, மக்களா இல்லை, பெண்களா இல்லை, திமுக தான். முழுக்க முழுக்க திமுக இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல அவ்வளோ ஆட்சி, அந்த ஆட்சி விஜய் பக்கமாக மக்களை திருப்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த ஒரு காலம் வச்சுங்க, இந்த ஒரு வாரம் டிவியில் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியா ட்ரோல் பார்த்துருப்பீங்க, நிறைய சோஷியல் மீடியாவில் எவ்வளோ அட்டூழியம் நடந்துச்சு. எத்தனை ஒரு நாளைக்கு 2 பெண்கள், ஒரு நாளைக்கு 3 பெண்கள். அங்கே பார்த்தா தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் ஒரு பெண் 12ஆம் படிக்கிற பொண்ணை வந்து துன்புறுத்திட்டாங்க. அங்கே 2 வயசு குழந்தை, அங்கே 17 வயசு குழந்தை, அப்படி இப்படின்னு எப்படி இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 10 சம்பவங்கள் கேட்டுட்டீங்களா? அதுக்கு பிறகு கொலைகள், அங்கே 2 கொலை, இங்கே டபுள் மேட்ரு, இங்கே ஒட்டஞ்சத்தில் ஒரு தலித் இளைஞரை கொண்டுட்டாங்க. அதுக்கு பிறகு சிவகங்கையில் போயிட்டு ஒரு கும்பல் போய் வெட்டி சாய்ச்சது, 2 பேரை வெட்டி சாய்ச்சது, கண்டவங்களை கத்தி எடுத்து வெட்டினாங்க. அதுவும் பாரு, நாள் நாங்குநேரியில் இதே 3 பேர்
3 பைக்கில் 9 பேர் கொண்டு வெட்டினாங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாள் அதே குரூப்பு வந்து சிவகங்கையில் வெட்டியிருக்காங்க. ஒரே குரூப் வெட்டினாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு இன்றைக்கி வரைக்கும் அவங்கள பிடிக்க முடியல. 2 பேரும் எஸ்கேப்பு. அவ்வளோ மோசமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் யார் பக்கம் திருப்பி விடும்? இதெல்லாம் அந்த ஓட்டுகளை விஜய் பக்கம் திருப்ப தயாராகி கொண்டிருக்கு. நான் சொல்லணும் இல்லையா, களம் நமக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி களம் நம்ம கையில் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் தற்போது களம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுக்க தலைவா, இன்னும் 3 நாள் அறிவிச்சது பிறகு விஜய் அவருடைய அந்த ஸ்பீச் அவர் வெளில வந்தார்னா ஒட்டுமொத்த களமும் மாறி போயிடும். தூத்துக்குடியில் விளாத்திக்குளம் அப்படின்ற ஒரு பகுதியில் 12வது படிக்கிற ஒரு பொண்ணு வந்து வன்முறை செய்து கொல்லப்பட்டு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 9ஆம் தேதியே அந்த பெண் காணாமல் போயிட்டாங்க. சாயந்தரம் ஒரு 2:30-3 மணிக்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் எடுக்கல. அதுக்கு பிறகு மறுபடியும் மகளிர் காவல் எடுத்து போச்சாங்க. அங்கே போயாச்சு. அங்கே ஆள் இல்லை. எங்கே போனாங்க? திருச்சி மாநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. எல்லா போலீஸும் அங்கே அனுப்பிவிட்டாச்சு. யாருமே கிடையாது. அந்த குழந்தைய தேடவே இல்லை. அன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சிருந்தா அந்த குழந்தைய காப்பாற்றிக்கலாயா, உயிரோனாலும் காப்பாற்றிக்கலாயா? அந்த பொண்ணு அங்கேயே கிடந்திருக்கு. அவனுக்கு சுற்றி கொண்டுட்டு போனானுங்களா இல்லை அடித்து போட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக கடந்து செத்து போடுச்சா நமக்கு தெரியல. அவ்வளோ கொடூரமாக நடந்திருக்குல்ல. அதுக்கு பிறகு இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆனது பிறகு திமுக யாருமே கண்டுக்கவே இல்லை. இதை மூடி மறைக்க தான் பார்த்தாங்க. இந்த அம்மா போகிறாங்க, யார் எம்பி கனிமொழி, அந்த ஒரு தொகுதி எம்பி போகிறாங்க, போயிட்டு பார்க்குறாங்க. மாமியை சேர்த்து 10 நாள் போனாலும் வெங்காய வலிக்கு மாரடிச்சு அழுவன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அதே மாதிரி 4-5 நாள் கழிச்சு போகுது. அந்த அம்மா அடித்து விரட்டி விட்டாங்க. நீ எல்லாம் வராத சாமி, அவ்வளோ திட்டுக்கு தொண்டு சரியில்லை, சொல்லி ஆப்ரேஷன் காசு கொடுக்குற மாதிரி அந்த அம்மா ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இவ்வளவு கொலை, இவ்வளவு வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கே தமிழ்நாட்டில். இந்த வன்முறையெல்லாம் தாண்டி பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் நிலவுகிறதுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல இந்த மக்கள்கிட்ட. எங்கே போனாலும் பிரச்சனை நடக்குது. ஒரு நம்பி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியல, நம்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. எந்த ஹாஸ்பிட்டல் எங்க கிட்னி திருடுவான்னு நமக்கு தெரியல. இப்போ இந்த பெரம்பூர்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருடுறாங்கிற மேட்டர் வெளில வந்துருச்சு. அதாவது மதுரைக்கு உயர்நீதிமன்றமே என்ன சொல்லுதுன்னா, இது நீங்கள் ஒரு எஸ்ஐடி ஆரம்பிச்சு இதை தேடி கண்டுபிடிங்க சொன்னது பிறகு நம்ம மாசு வராப்பால என்ன சொல்கிறது தெரியுமா, இது கிட்னி திருடு கிடையாது, முறைகேடு. அவங்கள நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலை எடுத்து மூடணுமா இல்லையா? ஒரு ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருடுறாங்கன்னு தெரிஞ்சது பிறகு அந்த ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வரை இயங்கிட்டு இருக்கியா? எங்கேயாச்சும் கொடுமை நடக்குமா அந்த தமிழ்நாட்டில்? அதாவது கோர்ட்டு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சொல்லிட்டு நடந்துச்சு, உண்மைதாங்க. அது பேர் கிட்னி திருட்டு கிடையாது, கிட்னி முறைகேடு. நாங்கள் அவங்க மேலெலாம் நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறோம்னு சொல்லியாச்சு. நான் ஒரு அந்த ஆனந்தன் இன்னும் 2-3 பேர் அந்த ஸ்டாலின் மோகன்லாம் நாங்கள் வந்து பதவியிலேருந்து விலக்கியிருக்கிறோம். சரி, நீ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த ஹாஸ்பிட்டலை மூடி இருக்கணும், சீல் வச்சிருக்கணும். இல்லைங்க அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, அது எங்கள் ஆளுங்க, எங்கள் எம்எல்ஏ ஆளு ஹாஸ்பிட்டலுங்க, அப்படி பண்ண முடியுமா என்ன அப்படின்ட்டு அங்கே மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு மட்டும் நாங்கள் தடை விதித்திருக்கிறோம். அந்த ஹாஸ்பிட்டல் எப்பயும் போல இயங்கலாம், ஆனால் மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கு. என்னத்துக்குன்னு கேட்குறேன். அது எம்எல்ஏ கதிரவனோட அந்த ஹாஸ்பிட்டல், அதனால் பண்ண மாட்டோம். அந்த மா சுப்பிரமணியத்தோட அந்த சுகாதாரத்துறை இருக்குல்ல, அது கெட்டு சீரழிஞ்சு நாசமாக போய் புழு புடுத்து கிடக்கு. இன்னைக்கு எவனும் வந்து நாங்கள் ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகிறது விருப்பப்படலை. ஒரு பொண்ணு போகுது ஒரு அரசு மருத்துவமனைக்கு டெலிவரி பார்க்க போகுது, அந்த குழந்தையோட திரும்பி வருமாங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணோட உரிமையே இல்லாமல் அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அந்த பொண்ணுக்கு காப்பர்ட்டி உடம்புல செலுத்தி அனுப்புகிறாங்க. அது யாரும் பெருசாக பேசுறது இல்லையா? நான் ஒரு அரசு மருத்துவமனைக்கு என்னோட மனைவி அழைச்சிட்டு போகிறேன் டெலிவரி பார்க்கறதுக்கு. வரும்போது அது உடம்புல காப்பர்ட்டி பொறுத்திருக்காங்க. காப்பர்ட்டினா சில பேருக்கு புரியாது, நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. என்னுடைய மனைவியின் உடம்புல காப்பர்ட்டி பொறுத்த உரிமை உனக்கு யார் கொடுத்தா அப்படிங்கிற கேள்வி கேட்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் அந்த பொண்ணுட்டு நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல. ஆமாம், அவங்க உடம்புல காப்பர்ட்டி பொறுத்திருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் பிறகு எடுத்துக்கலாங்க அப்படிங்கிறதுக்கு. குழந்தையின் விகிதத்தை நாங்கள் கம்மி பண்ணுறோம். ஏன் நான் குழந்தை பெற்றுக்கிறத கம்மி பண்ணுறது? நீ யாரு? நீ சொன்னால் பெற்றுக்கணும், நீ வேண்டாம்னா நிப்பாட்டிக்கணும். இந்த டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு பிறகு சொல்கிறாரு மு.க. ஸ்டாலின் ஐயா ஒரு கல்யாண வீட்டில், நீங்களாம் 3 குழந்தை 4 குழந்தை பெற்றுக்கிடுங்க, ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடி அதை சொல்லலை? ஏன்டா குழந்தை விகிதத்தை நாங்கள் கம்மி பண்ணுறோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலை. இப்போ அவரே சொல்கிறாப்புல குழந்தை பெற்றுக்கிடுங்கன்னு. அதனால எங்களுடைய இதுக்கு முன்னாடி எல்லாம் காப்பர்ட்டி பொருத்தி செலுத்தி அனுப்புகிறாங்கப்பா. பொண்ணுங்க டெலிவரிக்கு போகிற பொண்ணு உடம்புல காப்பர்ட்டி ஃபிட் பண்ணுறாங்க. எங்களுடைய உடல் எங்களுடைய உரிமையா? எங்கள் உடம்புல நீங்கள் ஒன்று பண்ணணும், எங்கள்கிட்ட சொல்லிட்டு பண்ணணுயா? ஒரு அரசாங்கம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கு. இந்த அரசு எவ்வளோ 5 வருஷமா எவ்வளோ மோசமான ஆட்சி பண்ணியிருக்குங்கிறது யாருக்கும் புரியலை. அப்பைக்காம மறந்துறேன். நம்ம ஆளுக்கு ஒரு மோசமான ஒரு வியாதி ஒன்று இருக்கு, மறந்துடுவான். போன வருஷம் இந்த கிருஷ்ணகிரியில் 2 வயசு பொண்ணை ரேப் பண்ணதான் மறந்துட்டானுங்க. இப்போ அடுத்து இப்போ 12th ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ இதுன்னு 10 நாளில் மறந்துடுவாங்க. அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த 5 வருஷத்துல மட்டும் 8008 கொலைகள் நடந்திருக்கு, ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, பதிவாயிருக்கு. 2080க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றம் நடந்ததோ பதிவாயிருக்கு. 39,999 போக்சோ கேஸ் பெண் குழந்தைகளுக்கு 15 வயசு 18 வயசுக்கு கீழே உள்ள பெண்களை கிட்டத்தட்ட 40,000 குழந்தைகளை இங்கே அபியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேஸ் இருக்கு. கேஸ் இல்லாமல் இன்னும் கோடிக்கணக்கில் இருக்கு. அதெல்லாம் எவனுக்கும் தெரியாது. இதெல்லாம் மக்கள் மைண்டில் பூத்திக்கிட்டே இருக்கு. இந்த அரசு எவ்வளோ மோசமான அரசுங்கிறத மக்கள் மைண்டில் பூத்திக்கிட்டே இருக்கணும். மக்கள் வந்து இந்த திரிஷா மேட்டரையும் விஜய் அவங்க டிவோர்ஸ் மேட்டரையும் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா?
அதெல்லாம் அவனுக்கு 2 நாளில் முடிஞ்சு போயிடும்யா. நான் தான் சொன்னேனா இல்லையா, இன்னைக்கு எந்த மக்களும் அந்த மேட்டரை பெருசாக எடுத்துக்கல. நாளைக்கே அந்த அம்மா வந்து பேட்டி கொடுத்தாலும் ஒருத்தன் கண்டுக்க மாட்டாயா. இன்னைக்கு எல்லாம் ஏற்றுக்கிட்டான். விஜய் என்ன பண்ணாரா, சரி ஓகே பண்ணலையா, சரி விடு. நாளைக்கு அந்த அம்மா வந்தாலும் ஏற்றுக்கிற மனதில் இல்லை யாரும் கிடையாது. திரிஷா மேட்ரும் விஜய் மேட்ரும் சங்கீதா மேட்ரும் யாருக்கு முக்கியம் கிடையாது. தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதா முக்கியம். அதை தான் எடுத்து பெருசாக பேசணும். மீடியாலாம் வாய முன்னாடி அவனுக்கு வாயில பசை போட்டு ஒட்டியாச்சு, பிவிகேக்கு வச்சு ஒட்டியாச்சு. பெண் மீடியா அதெல்லாம் இவனு பேச மாட்டான். நம்ம தான் நீங்களும் நான் தான் பேசணும். கூடுமான வரை எல்லா மக்கள்கிட்ட கொண்ட சேருங்க. இந்த ஆட்சி ஒழிய வேண்டும், இந்த கட்சி அழிய வேண்டும். திமுகங்கிற கட்சி அழியணும், அதுதான் மெயின் முக்கியம். இந்த கட்சி ஒழிக்கிறது மேட்டர் கிடையாது. இன்னும் பல காலத்துக்கு கோடான ஒடி காலத்துக்கு திமுகங்கிற கட்சி இருந்துச்சு, இங்கே ஆண்டுச்சுங்கிற அடிச்சு அடியும் தெரியப்படாது, புதைச்ச தடமும் தெரியப்படாது. 2026 இந்த ரெட் அண்ட் பிளாக்கை அடிச்சு நொறுக்கிறோம். அவங்க அப்பா அம்மாவை ஆண்டாங்கிறதுக்கு எந்த ஒரு சாட்சியும் இருக்கக்கூடாது.